நேர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நம்முடைய சமூகத்தில் அதிகமாக கதைக்கப்படுகின்ற ஒரு விடயங்களில் மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் என்ற வார்த்தையும் உள்ளடக்கப்படுகின்றது. மன அழுத்தம் சம்பந்தமாக பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் இன்று சமூகத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்துவதில் இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஒரு பங்கு இருக்கின்றது. அந்த வகையில் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது மன அழுத்த முகாமைத்துவம் சம்பந்தமாக கலந்துரையாடலுக்காக வேண்டி எம்முடைய கலையகம் வந்திருக்கின்றார். சமூக சேவை அமைச்சின் சிரேஷ்ட உளவள துணையாளர் MPM இக்பால் அவர்களை நாம் வரவேற்கின்றோம். எம்முடைய இந்த கலந்துரையாடலில் மன அழுத்தம் தொடர்பான சமூகத்தில் சரியான ஒரு தெளிவின்மை நிலவுகின்றது. மன அழுத்தம் என்றால் என்ன என்ற ஒரு தெளிவின்மை சமூகத்தில் காணப்படுகின்றது. எனவே மன அழுத்தத்தை எவ்வாறு வரைவிலக்கணப்படுத்தலாம்? அஸ்ஸலாமு அலைக்கும் நேர்களே. மன அழுத்தம் அல்லது ஸ்ட்ரெஸ் என்பதனை எங்களுக்கு எனி ஈவெண்ட் ஓ சிச்சுவேஷன் தட் கேஸ் டிஸ்ட்ரெஸ் ஓ டிஸ்கம்ஃபர்ட், அதாவது ஒரு நிலைமை, எங்களுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலைமை அல்லது பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க முடியாத நிலைமையை எங்களுக்கு மன அழுத்தத்தை உண்டு பண்ணுகின்ற நிலைமை என்று எங்களுக்கு குறிப்பிடலாம். உதாரணமாக நாங்கள் ஏதோ ஒரு வேலையை செய்வதற்கு ஆயத்தமாக இருப்போம். ஆனால் அந்த வேலையை அந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள் செய்ய முடியாத போகின்ற நேரத்திலே எங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற ஒரு மாற்றம், தடமாற்றம் அல்லது படபடப்பு, இதனை எங்களுக்கு எடுத்து கூறலாம். உதாரணமாக நாங்கள் எங்களுடைய பிள்ளையை பாடசாலையிலிருந்து அழைத்து வருவதற்காக குறிப்பிட்ட டைமுக்கு போக வேண்டியிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். ஆனால் நாங்கள் போகின்ற நேரத்திலே எங்களுடைய வாகனம் ஒரு இடத்துல உடைந்து விட்டது, அல்லது நாங்கள் போகின்ற பாதையில் போகின்றால் பாதை பஸ் வரவில்லை. எனவே டைம் செல்ல அந்த நேரம் கிட்டவாக எங்களுடைய உள்ளம் படபடக்கும், டைம் போகுதே என்ற ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்வார். இந்த நிலைமையைத்தான் நாங்கள் ஸ்ட்ரெஸ் நிலைமை என்று சொல்லலாம். அதாவது மன அழுத்தம் என்கின்ற பொழுது ஒரு நிலைமைக்கு முகம் கொடுக்க முடியாத ஒரு நிலைமை, ஒரு ஏற்படுகின்ற ஒரு நிகழ்வுக்கு மனிதனால் முகம் கொடுக்க முடியாமல் போகின்ற பொழுது அதனை மன அழுத்தம் என்று நாம் வரைவிலக்கணப்படுத்துகின்றோம். சரி, உள நெருக்கீட்டுக்கான அடையாளங்கள் இருக்கும். ஒருவர் மன அழுத்தத்திற்கு உட்பட்டிருக்கின்றார் என்பதனை அடையாளம் கண்டுகொள்வதற்கு முடியுமான சில விடயங்கள் இருக்கும். அதனையும் நேர்களோடு பரிமாறிக்கொண்டால் இந்த மன அழுத்தம் தொடர்பான ஒரு தெளிவான ஒரு விளக்கம் ஒன்று நேர்களுக்கு கிடைக்கும் என்று நம்புகின்றேன். ஆமாம் ஜியாத் அவர்களே, நாங்கள் மன அழுத்தம் காணப்படுகின்ற ஒரு இடத்திலே காணப்படக்கூடிய சிம்டம்ஸ் என்று கூறலாம். மன அழுத்தத்தை பொறுத்தவரையிலே அல்லது நெருக்கீட்டை பொறுத்தவரையிலே இரண்டு வகையாக இருக்கின்றது. சில வேளைகளை மன நெருக்கீடு நல்ல விடயங்களுக்காகவும் இருக்கின்றது. உதாரணமாக எங்களுக்கு சொல்லலாம், ஒரு நாட்டை பொறுத்தவரையிலே அங்கு ஒரு ஆர்மி ட்ரைனிங் பண்ணப்படுகின்றது. எனவே அந்த ட்ரைனிங் நேரத்திலே அவர் ஒரு அழுத்தத்துக்குட்பட்ட நிலையில் இருப்பார். ஒருவர் எக்ஸாமுக்காக வேண்டி ரெடியாகி கொண்டிருக்கின்றார், ஆனால் ஓரளவு அழுத்தத்தில் இருப்பார். இந்த நிலைமைகளை எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். ஆனால் இந்த நிலைமையில நாங்கள் ஒருவர் அதற்குரிய அடையாளங்களை இனங்காணுகின்ற நேரத்திலே அவருடைய இருதயம் படபடக்கும், வேர்த்து போடும், அவருக்கு என்ன நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது என்று அவரால் சொல்லிக்கூட முடியாத ஒரு நிலைமை இருக்கும். அத்தோடு ஸ்திரமற்ற ஒரு மனநிலை, ஒரே யோசனை, கவலை, இப்படிப்பட்ட நிலைமைகளை நாங்கள் எடுத்து கூறலாம். அதோடு களைப்பு, நாங்கள் சிலரை எடுத்து நோக்குவோம், எந்த நேரத்திலுமே டயர்டாக இருக்கின்றது, கஷ்டமாக இருக்கின்றது என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை ஸ்ட்ரெஸ் தான் அல்லது நெருக்கீடு தான் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. சில வேளைகளில் அவருக்கு பசியின்மை ஏற்படும். இந்த ஸ்ட்ரெஸ் நிலைமைகளில் சில வேளைகளில் அதிகரித்த பசியும் ஏற்படும். அவருடைய ஆண்களை பொறுத்தவரை பாலியல் நாட்டம் அதிகரிக்கும், சில வேளை குறைந்து செல்லவும் கூடும். பெண்களை பொறுத்தவரையிலே மாதவிடாய் கோளாறுகள் ஏற்படும். அதே நேரத்தில் நெஞ்சு நோய், கைகால் வலி, இப்படி வெளிக்காரணங்களை கூறுவார்கள். உண்மையிலே இந்த நிலைமைகளை நாங்கள் விளங்குகின்ற நேரத்திலே தான் இது
நெருக்கீட்டுக்கு உள்ளாகி இருக்கின்றார் என்பதனை எங்களால் அடையாளம் காட்ட முடியுமா இருக்கின்றது. அதாவது எம்முடைய சமூகத்தில் இன்று பல்வேறுபட்ட நோய்களை எம்முடைய சமூகத்தில் சொல்கிறார்கள். எனக்கு நெஞ்சு வலிக்கிறது, எனக்கு வயிறு வலிக்கிறது, எனக்கு இடுப்பு வலிக்கிறது. இவ்வாறு நோய் குணம் குறிகளை சொல்கின்ற இவர்கள், வலிகளை வெளிக்காட்டுகின்ற இவர்கள், உடலியல் ரீதியான நோவுகளை சொல்லுகின்ற இவர்கள் வைத்தியரிடத்தில் செல்கின்ற பொழுதோ வைத்திய பரிசோதனை செய்து பார்க்கின்ற பொழுது அவர்களுடைய வைத்திய ரிப்போர்ட் அது நோமல் என்று இருக்கும். அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் நோமல் என்று இருக்கும். இதற்கான உண்மையான காரணம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவருடைய நடத்தையிலும் மாற்றங்கள் ஏற்படும். உறவு முறையில் அடிக்கடி சண்டை பிடிப்பார், கோபப்படுவார். இந்த நிலைமைகளையும் எங்களுக்கு சுட்டி காட்டலாம். அழகாக கதைத்துக் கொண்டிருந்தவர் கதைக்காம விட்டுடுவார். இதுபோல அவருடைய நடத்தைகள் நிறைய மாற்றங்களையும் கண்டுகொள்ளலாம். இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உட்பட்டவர்களை சிரித்து கொண்டிருந்தவர் திடீரென்று சிரிக்காமலும் தொடர்ந்தும் யோசனையில் இருக்கின்ற ஒரு நிலைமையும் காணக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, அன்றாட வேலைகளை அவருக்கு செய்து கொள்ள முடியாமல் இருக்கும். அதுக்கு சக்தியற்றவராக இருப்பார். எனவே இந்த காரணங்களை கூறிக்கொண்டு வைத்தியர்களிடம் செல்வதை நாங்கள் அவதானிக்கலாம். பெரும்பாலானவர்கள் இந்த நிலைமைக்கு வைத்தியர்களிடம் போய் சொல்லி பெயின் கில்லர்களை அல்லது வலிக்கான மருந்துகளை வாங்கி கொண்டு வருவார்கள். உண்மையிலே தனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலையை உணர்ந்து அதற்கான சிகிச்சையை பெறக்கூடியதாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய வாழ்க்கையிலே மாற்றங்களை எங்களுக்கு காணலாம். உண்மையாக இவர்களில் உடலியல் ரீதியாக தோன்றுகின்ற நோய்கள் அல்லது இவர்கள் சொல்கின்ற அந்த வருத்தங்கள் அவைகள் உடலியல் நோய்கள் அல்ல, உளவியல் நோய்கள். எனவே உளவியல் இவரிடத்தில் காணப்படுகின்ற இந்த உளவியல் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமாக இருந்தால் அவர்களுடைய உடலியல் நோய்கள் இல்லாமல் போகும். இதுதான் உண்மையான யதார்த்தமான செய்தி. எனவே இதனையும் நம்முடைய நேர்கள் கட்டாயமாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றார்கள். அடுத்ததாக நெருக்கீடு சம்பந்தமாக நாம் கதைக்கின்ற பொழுது இந்த நெருக்கீட்டை ஏற்படுத்தும் காரணிகள் இதனையும் அலசுவது மிகவும் பொருத்தமாக இருக்கும். எவ்வாறான காரணிகள் நெருக்கீட்டை ஏற்படுத்துகின்றது என்பதனையும் நேர்களுக்காக வேண்டி விளக்க முடியுமா? ஆம்சியாத் அவர்களே, நிச்சயமாக. முதலிலே எங்களுக்கு இதனை எடுக்கின்ற நேரத்திலே ஒவ்வொரு மனிதனும் உடலியல் நோய் அற்று அவனுக்கு வேண்டிய காலம் வாழலாம். ஆனால் உளவியல் முரண்பாடுகள் அற்று அல்லது நெருக்கீடுகள் அற்று அவனுக்கு வாழ்வது கடினம். எனவே அவனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் ஒவ்வொரு நிகழ்வுகளும் அவனுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. உதாரணமாக நான் கூறுகின்றேன், ஒருவர் வாலிப வயதை அடைகின்ற நேரத்திலே அவன் ஸ்ட்ரெஸ் அடைகின்றான். அவனுடைய உடலியல் மாற்றத்தோடு அவனுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் நெருக்கீடு வருகின்றது. சிறு பிராயத்திலிருந்து அவனுடைய உடலியல் வர மாற்றங்கள் அது உடலியல் மாற்றங்களாக இருக்கின்றது. இது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றது. ரெண்டாவது ட்ரேட் ஆஃப் லைஃப், வாழ்க்கைக்கு ஏற்படுகின்ற சவால்கள். அவர் வாழ்வதற்கான சவால் விடுக்கப்படுகின்ற நேரத்திலே அவள் இந்த நிலைமையை சந்திக்கின்றார். ஒருவர் உதாரணமாக கூறுவது என்று சொன்னால், ஒருவர் வீட்டிலே அழகான நிலைமையிலே அழகாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு வெளியிலிருந்து ஏதோ ஒருவர் மரண அச்சுறுத்தலை விடுக்கின்றார். இப்பொழுது இவர் ஒரு பயங்கர நிலையை அனுபவிக்கின்றார். எனவே சில வேளைகளை இதை அவருக்கு வெளியே செல்ல முடியாத நிலையில் இருக்கலாம். இரண்டாவதாக எங்களுக்கு செல்லலாம் திருமண நிகழ்வுகளை எடுத்துக்கொள்ளலாம். அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள். ஒருவர் திருமணத்துக்கு தயாராக என்ற நேரத்திலே அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு நெருக்கடியான அல்லது அழுத்தமான நிலைக்கு உள்ளாகின்றார். அது ஒரு சந்தோஷமான சந்தர்ப்பமாக இருந்தாலும் அவர் அங்கு ஒரு கஷ்டமான நிலையை அனுபவிக்கின்றார். ஏனென்று சொன்னால் ஒரு புதிய சிச்சுவேஷனுக்கு அவர் முகம் கொடுக்கின்றார். அதே மாதிரி தான் எங்களுக்கு எடுத்து நோக்கலாம் வயோதிப பருவத்தை அடைய நேரத்திலே ஒருவர் சிறந்த முறையிலே சிறிலிருந்து குழந்தையாக வளர்ந்து வாலிபராக அப்படி அவையும் தாண்டி வயோதிபத்தை அடைகின்ற நேரத்திலே அங்கும் அவர் மன அழுத்தத்துக்கு ஆளாகின்றார். ஒருவர் உதாரணமாக எங்களுக்கு எடுத்தால் அவர் ஒரு பெரிய ஜப் செய்தேன்னு வச்சுக்கொள்வோம், அரசு உத்தியோகத்தில் இருந்தேன்னு வச்சுக்கொள்வோம். இவர் ரிட்டையர்ட் ஆனவுடனே அவருடைய சிந்தனைகள் எல்லாம் மாறிவிடும். நான் இதன் பின்னால் என்ன செய்ய போகின்றேன்? சிலர்கள் சில வேலைகளை செய்திருந்தாலும் அவருக்கு இருந்த அந்தஸ்தும் வரவேற்பும் குறைந்துவிடும். அதோடு அவருடைய நிலைமை
நெருக்கடியானதாக மாறிவிடுகின்றது. அதாவது மனிதன் அவன் இந்த உலகத்தின் யதார்த்தத்தை புரிந்து கொள்கின்ற பொழுது, உதாரணமாக வயோதிபத்தை அடைகின்ற பொழுது அந்த வயோதிபத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனநிலைமை அவனிடத்தில் காணப்படுமாக இருந்தால் உண்மைக்கும் அவன் மன அழுத்தத்துக்கு உட்படுவான். மனிதனாக இருந்தால் அவனுக்கு வயோதிப பருவம் என்றது நிச்சயமாக வந்தே தீரும். எனவே இவ்வாறாக மனிதன் எதிர்கொள்கின்ற அந்த பிரச்சினைகள், அதாவது இந்த உலகத்திலே இருக்கின்ற யதார்த்தங்களை மனிதன் புரிந்து கொண்டு அதனை ஏற்றுக்கொண்டால் இவ்வாறான இந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுபட முடியும் என்பதனை அல்லது நாம் குறைத்துக் கொள்ள முடியும். இன்னும் 2 விடயங்களை சொல்கிறேன். அத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு விடயத்துக்கும் ஆயத்தம் அல்லாமல் இருக்கின்ற நேரத்தில் இந்த மன அழுத்தம் ஏற்படுகின்றது. 2வது விடயம் வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டங்கள். பொருளாதார கஷ்டங்களின் போது நாங்கள் இந்த நிலையை அனுபவிக்கின்றோம். உதாரணமாக நாங்கள் எங்களோட குடும்பத்தை எடுப்போம். பிள்ளை வீட்டில் அழுது கொண்டிருக்கின்றது, கையில் இருப்பதோ ஒரு சொற்ப பணம், அல்லது மனைவி அங்கிட்டு ஏதும் வாங்கித்தர சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த நிலையிலே கணவன் ஒரு அழுத்தமான நிலைக்கு அல்லது நெருக்கீட்டு நிலைக்கு முகம் கொடுக்கின்றார். இது சில வேளைகளில் சில விடயங்களில் சொல்ல முடியாததாக இருக்கலாம். அதே மற்றது தண்ட உறவினர்கள், நெருங்கியவர்கள், நண்பர்கள் அவர்களை இழக்கின்ற நேரத்திலே இந்த மன அழுத்தத்துக்கு ஆட்படுவதை நாங்கள் காணலாம். எனக்கு ஞாபகம் என்னிடத்தில் ஒருவர் வந்தார். அவருடைய தந்தை காலம் சென்று விட்டதன் அவர் தொடராக அழுத்தத்துக்கு அந்த முகம் கொடுத்து அந்த சிச்சுவேஷனை முகம் கொடுக்க முடியாத தொடர்ந்து அழுது கொண்டே இருக்கிறார். ஆனால் இவருக்கு பின்னால் உளவள துணைகள் செய்து அதற்கான உளவள துணைகள் செய்த போது அவைகள் நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடிந்தது. நிச்சயமாக நம்முடைய சமூகத்தில் இந்த உளவள துணை என்பது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். உளவள துணை சம்பந்தமான ஒரு விழிப்பு நம்முடைய மக்களிடத்தில் கட்டாயமாக வர வேண்டும். ஏனென்றால் இன்று எம்முடைய சமூகம்தான் அதிகமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டு அதிலிருந்து வெளியே வருவதற்கு முடியாமல் தத்தளித்து கொண்டு இருக்கின்றார்கள். எனவே இதிலிருந்து விடுபடுவதாக இருந்தால் இது சம்பந்தமான அறிவு நம்முடைய சமூகத்துக்கு கட்டாயமாக தேவைப்படுகின்றது. அடுத்ததாக நாம் உளநெருக்கீட்டை ஏற்படுத்தும் காரணிகளை பற்றி நாம் கலந்து ஆலோசித்தோம். அடுத்து உளநெருக்கீட்டால் ஏற்படும் விளைவுகளையும் நாம் பரிமாறிக்கொள்வது மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆம் ஜியாத் அவர்களே, உளநெருக்கீட்டை முகம் கொடுக்கின்ற ஒருவர் அவருக்கு அது ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கும். சில வேளைகள் இது நபருக்கு நபர், ஆளுக்கால் வித்தியாசப்படலாம். ஒரே பிரச்சனை ஆளுக்கால் வித்தியாசப்படலாம், வித்தியாசமான அளவிலே பாதிக்கப்படலாம். உள அழுத்தம் அல்லது உள நெருக்கீடு என்பது சைலன்ஸ் கில்லர், அதாவது மெதுவாக அவரை மரணத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும். சில வேளைகளில் படித்தவராக இருக்கலாம், நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பவராக இருக்கலாம். ஆனால் அந்த நிலைமைக்கு அவரால் முகம் கொடுக்க முடியாத நேரத்திலே அவர் சில வேளையில் தற்கொலை கூட செய்கின்ற நிலைமைகளை நாங்கள் கூடுதலாக அறிகிறோம். அத்தோடு மன அழுத்தத்தை நேர்களை நாம் உளநெருக்கீட்டால் ஏற்படும் விளைவுகள் பற்றி கலந்து ஆலோசித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உளநெருக்கீடு அவனுடைய அன்றாட வாழ்க்கையில் உளநெருக்கீடு பாரிய தாக்கங்களை ஏற்படுத்துகின்றது. தனிப்பட்ட வாழ்க்கையில், அவனுடைய குடும்ப வாழ்க்கையில், சமூக வாழ்க்கையில் பாரிய தாக்கங்களை உளநெருக்கீடு ஏற்படுத்துகின்றது. எனவே இந்த தாக்கங்கள் சம்பந்தமாக நாம் கலந்துரையாடுவது நம்முடைய நேர்களுக்கு பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். அவர்களே, நாங்கள் இந்த உளநெருக்கீட்டின் தாக்கத்தை எடுத்து நோக்குகின்ற நேரத்திலே இன்று எங்களுடன் சிரித்து கதைத்துக் கொண்டிருந்த ஒருவர் நாளை கதைக்காமல் விட்டு விடுவார். அவருக்கு ஏற்பட்ட எங்களுடைய அவர் விரும்பாத ஒரு அனுபவமாக இருக்கலாம். அத்தோடு இந்த உளநெருக்கீட்டால் ஏற்படுகின்ற விளைவுகளை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற நேரத்தில் நாங்கள் உளவியல் ரீதியாக மட்டுமல்ல, உடலியல் ரீதியான நோய்களுக்கும் இது ஒரு அடித்தளமாக அமைந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய உடலியல் மாற்றங்களை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற நேரத்திலே இந்த நெருக்கீட்டுக்கு உட்பட்ட ஒருவருடைய சில வேலைகளிலே தோல்வியாதிகள் ஏற்படலாம், கேஸ்ட்ரைட்டிக் ஏற்படலாம். அது அல்லாமல் நாங்கள் கூறுகின்ற சுகர் என்று சீனி வியாதி மற்றும் டயபெட்டிக் இவைகளுக்கும் இன்று மன அழுத்தம் காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றதை இன்று அறிவியல்
இதற்கு சான்று பாண்டு கொண்டு இருக்கின்றது. அத்தோடு இந்த நெருக்கீட்டை உட்பட்ட ஒருவர் குடும்பத்தில் ஒரு அவருடைய ரிலேஷன்ஷிப், அவருக்கு ஏற்படுகின்ற உறவு முறை பாரியம் விரிசல்களை உண்டு பண்ணி குடும்பமே சிதறண்டு போற நிலைக்கு தள்ளப்படுகின்றார். இந்த நிலைமையை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற நேரத்திலே அவர் குடும்பத்துக்கு மாத்திரமல்ல, சமூகம் அவருக்கும் குடும்பத்துக்கும் சமூகத்துக்கும் ஒரு பாரிய ஒரு சவாலாக இது அமைந்து கொண்டிருக்கின்றது. அவர் நெருக்கீட்டுக்கு உள்ளாகின்ற ஒருவர் தான் நெருக்கீட்டுக்கு உட்பட்டதை சில வேளை உணர்ந்து கொள்ள மாட்டார். அவர் உணர்வு ரீதியாக அதற்கு உட்பட்டிருக்கின்றார். எனவே அவர் அந்த நிலைமையிலே அவருடைய உணர்வுகளுக்கு உட்பட்டுத்தான் வேலையை செய்ய ஆரம்பிக்கின்றார். மனிதன் உணர்வுகளுக்கு உட்பட்டவன். எனவே அந்த உணர்வுகளின் ஊடாக அவருடைய வேலைகளை செய்கின்ற நேரத்திலே அவன் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்நோக்குகின்றான். எனவே குடும்பத்தில் அழகாக கதைத்துக் கொண்டிருந்த கணவன் நாளை ஒரு மறுநாள் பார்க்கின்ற நேரத்திலே அவன் விரும்பாத ஒரு செயலை செய்கின்ற நேரத்திலே அல்லது அவனுக்கு பிடிக்காத ஒரு நிலைமை ஏற்படுகின்ற நேரத்திலே அவன் நெருக்கீடு அது ஒரு வன்முறையாக மாறக்கூடிய நிலைமையில் இருக்கின்றது. அவன் சமூகத்திலும் அதே நிலையை அப்ரோச் பண்ணுறதில் இருக்கின்றான். எனவே சமூகத்தின் ஒற்றுமை குலைகின்ற நிலைமை இருக்கின்றது, குடும்ப ஒற்றுமை குலைகின்ற நிலைமை இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, தன்னுள்ளே மனசுக்குள் வெந்து கொண்டிருக்கின்றான். சில வேளை யாரிடமும் சொல்ல முடியாமல் இருப்பான். இந்த நிலைமைகளை